ஆவியே தூய ஆவியே, துணை கொடுத்து என்னை வழி நடத்து, துணை கொடுத்து என்னை வழி நடத்து. தூரம் குறையவில்லை, துணைக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் பார்த்து உதவ மனிதரில்லை, பரம்பொருளே நீ வழிகாட்டு, பரம்பொருளே நீ வழிகாட்டு. ஆவியே தூய ஆவியே. அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம் அவரை நோக்கி, தலைமை குருக்களும் பரிசேயர்களும் கூறியது, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மனித அவதாரமான இறைவார்த்தை, பிரிக்கவும் இணைக்கவும் கூடிய நிலையான உண்மை, இதயங்களை தூண்டி மனங்களுக்கு சவால் விடும் குரல். உம்மீதான எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க எமக்கு உதவும் ஐயா. உம்முடைய நற்செய்திக்காக நிற்பது ஏளனத்தையோ அல்லது அதிருப்தியோ கொண்டு வரும் பொழுது உம்மை முழுமையாக பின்பற்றுவதற்கான தைரியத்தை எமக்கு தாரும். பயம் மற்றும் பெருமையின் இரைச்சலுக்கு மேலாக உம்முடைய குரலையே நாங்கள் கேட்கச் செய்யும். மக்கள் எங்களை ஏளனம் செய்யும் போது கூட நிக்கோதேமுவை போல உண்மையையே தேடி தூய ஆவியாரின் ஞானத்தை பெற எமக்கு உதவுவீராக. இனம், சாதி மற்றும் எந்த பிரிவினைகளாலும் ஏற்படும் தோற்றங்கள் அல்லது வேறுபாடுகளை கொண்டு அல்லாமல் அன்பு மற்றும் இரக்கத்தால் உருவாக்கப்பட்ட இதயங்களுடன் எங்கள் பாதைகளை தேர்ந்தெடுக்க நீர் கற்றுக்கொடும் ஐயா. எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இழக்காமல், எங்கள் சொந்த அதிகாரங்களால் நாங்கள் குருடர்களாகாமல் வாழ்வோமாக. உண்மையை மறுதலித்து எங்கள் சொந்த வீடுகளுக்கு நாங்கள் வெளியேறாமல் உம்முடைய வீட்டில் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக, விசுவாசம் மற்றும் அன்பிற்காக எம் சமூகங்களில் கைகோர்த்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்க எமக்கு உதவும். இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன். ஆமேன்.